நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மீனவரின் ராணி மனைவி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு குட்டியான குடிசை. அந்த குடிசையை சுற்றி நிறையா மரங்கள் இருக்கும். பக்கத்தில் எந்த வீடுகளுமே கிடையாது. ஒரே ஒரு பெரிய ஏரி மட்டும் இருக்கு. காற்று எப்போவுமே ஜிலு ஜிலுன்னு வந்துட்டே இருக்கும். சூரியன் எப்போவுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கோழி, குருவி, ஆடு, மாடு, காகம் எல்லாமே சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப இனிமையான சூழலாக இருக்கும். அங்கே ஒரு குட்டி வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒரு மீனவரும் மீனவருக்கு ராணி மனைவியும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த மீனவனோட பேர் ராஜு. அவரோட ராணி மனைவியோட பேர் இலக்கியா. இலக்கியா ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய அரண்மனையில் ஒரு அழகான இளவரசியாக பிறந்தாங்க. அவங்களோட மிகப்பெரிய நாட்டில் போரும் பஞ்சமும் உருவாயிடுச்சு. அதனால் அந்த நாடே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த ராணி மட்டும் ஏதோ அதிர்ஷ்டவசமாக அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்போ முதல்ல அந்த இலக்கியா சந்தித்த நபரே இந்த மீனவர் தான். மீனவனுக்கு இலக்கியா ஒரு ராணிங்கிற விஷயமே தெரியாது. இலக்கியாவுக்கு மீனவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. சில நாட்கள்லையே மீனவனை திருமணமும் செஞ்சுக்கிட்டா. இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சுது. ராஜுக்கு இலக்கியானா ரொம்ப பிடிக்கும். இலக்கியாவுக்கு ராஜுனா ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ராஜு வழக்கம் போல் நான் மீன் பிடிச்சிட்டு வரேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க, நான் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எத்தனை மீன்களை பிடிக்க போகிறோமோ தெரியல. நம்மளோட மனைவி கிட்ட வேற நான் நிறையா மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. அங்கே பார்த்தா மீன் வரும்ன்ட்டு காத்துட்டே இருக்கிறாங்க. தூண்டிலில் ஒரு மீனும் மாட்டின பாடே இல்லை. என்னடா இது, ஒரு மீனுமே மாட்ட மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மீன் வந்து மாட்டிக்கிச்சு. அதை எடுத்து அவரோட கூடைகளில் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மீனும் மாட்டுச்சு. அந்த மீனையும் எடுத்து கூடைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. சரி போதும், நமக்கு தான் இப்போ 2 மீன் கிடச்சிருச்சு இல்லை, இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட வேண்டியதான், இல்லைன்னா சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளேயும் நேரம் ஆகிடும். ஆளுக்கு ஒவ்வொரு மீன் இருக்குல்ல, இந்த 2 மீன்களே போதும்னு சொல்லிட்டு அந்த மீன்களை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. வர்ற வழியில் ஒரு பெரிய மாமரம். அந்த மாமரத்தில் நிறைய மாம்பழங்கள் பழுத்து போய் இருக்குது. அது எல்லாமே ஒன்றா பறித்து எடுத்து அந்த கூடைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. மீன்கள் 2 கிடைச்சாலும் மாம்பழங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கே, இன்றைக்கி நல்லா நிறைய சாப்பிட வேண்டியதுதான் சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இலக்கியா இங்கே வந்து பாரேன், இன்றைக்கி 2 மீன்கள் தான் கிடச்சிது. ஆனால் இந்த பக்கம் பாரேன், எவ்வளோ மாம்பழங்கள் பாரு. இவ்வளோ மாம்பழங்களையுமே ஒரே மரத்தில் நான் பறிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி நிறையா சாப்பிட வேண்டியதான். வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவோம். ஒரு வாரத்துக்கு நமக்கு இனிமேல் பசியே எடுக்காது அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே கோவத்தில் இல்லாத இலக்கியா இன்னைக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. ராஜுவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு இலக்கியா, என்னாச்சு, ஏன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிற? நான் எவ்வளோ நேரம் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே சொல்லாமல் நீ நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சுமா, என்னாச்சு சொல்லி இலக்கியா. எவ்வளோ நேரம் தான் நீ இப்படியே நின்றுட்டே இருப்பேன்? பேசாமல் நின்றுட்டே இருந்தால் எனக்கு எப்படி புரியும்? ஒன்றுமே புரியலம்மா அப்படிங்கிறாரு ராஜு. அதுக்கு உடனே இலக்கியா, நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ராஜு. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் நல்லா உழைக்கக்கூடியவங்க தானே, சோம்பேறியாக இருக்கிறதுக்கான வழியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படியெல்லாம் பேசாதீங்க ராஜு. எப்போவுமே நல்லா உழைக்கணும். ஒரு நாள் நல்லா சம்பாத்தியம் பண்ணால் தினமும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் நமக்கு எப்போவுமே ஆரோக்கியமும் இருக்கும், பஞ்சமும் வராது, சோம்பேறித்தனமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ராஜு, இவ்வளவுதானா இலக்கியா, இதுக்கு போயா இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருந்த? சரி, நீ வருத்தப்படுற மாதிரி நான் எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. ராஜு மறுநாள் காலையில் அவரோட மனைவி கிட்ட சொல்லாமலேயே மீன் பிடிக்கிறதுக்கே கிளம்பிட்டாரு. நம்ம மனைவி தானே நேற்று சொன்னா, எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நிறையா மீன்களை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நாம் நிறையா மீன்களை பிடிச்சி எடுத்துகிட்டு கொண்டு போய் சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. தூண்டில தண்ணிக்குள்ளே போட்ட சில நிமிஷங்கள்லையே தூண்டில் ரொம்ப கனமாயிடுச்சு. இழுக்கிறாங்க இழுக்கவே முடியல. இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பலமாக ஒரு இழுத்தாங்க. தங்க கலரில் மினுமினுன்னு இருக்குது.
அந்த மீன் தூண்டிலில் மாட்டிடுச்சு. அந்த மீனை எடுத்து கூடைக்குள்ளே போடுறாங்க. அந்த மீன் திடீர்னு பேச ஆரம்பிக்குது. லூனா, நான் குட்டி லூனா பேசுறேன். எப்படி இருக்கீங்க ராஜு? நல்லா இருக்கீங்களா? உங்களோட மனைவி இலக்கியா நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு ராஜு, ஓய் குட்டி மீன் குட்டியே, நீ பேசுறியா? என்ன ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் நான் மீன்கள்லாம் பேசி பார்த்ததே இல்லை. என்னோட பேரெல்லாம் சொல்ற, என்னோட மனைவியோட பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு மந்திர மீனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமா ராஜு, எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். உங்ககிட்ட நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லட்டுமா அப்படின்ட்டு கேக்குது. சொல்லு, என்ன ரகசியம் சொல்ல போற அப்படின்ட்டு கேக்குறாங்க. அஸ்கு புஸ்கு, நான் உடனே எல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன நீங்க மறுபடியும் இந்த தண்ணியிலேயே விடுங்க. நாளைக்கு மறுபடியும் வாங்க, அப்ப என்னை வந்து கூப்பிடுங்க. லூனா குட்டி, இங்க வாயேன் அப்படின்ட்டு கூப்பிடுங்க. நான் எல்லா விஷயங்களையுமே சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லுது. என்ன லூனா மீனே, நீ எல்லா விஷயங்களையுமே என்கிட்ட சொல்ல போறன்னு நினைச்சு நானும் ரொம்ப ஆச்சரியத்துல ஆர்வமா இருந்தேன். நீ என்னடானா இப்ப புஸ்வான மாதிரி புஷ்ன்னு போயிட்டியே. சரி, நான் உன்னை இன்னைக்கு தண்ணியில விடுறேன், நாளைக்கு நான் உன்னை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க. இந்த லூனா மீன் கூட பேசுனதுல நேரம் போனதே தெரியல. சாயங்காலம் 3 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ நம்ம வீட்டுக்கு போயாகணுமே சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு மீன் கூட இல்லாமல் வீட்டுக்கு போனால் நம்மளோட மனைவி என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். நேற்று எடுத்துகிட்டு போன மாம்பழங்கள்லாம் இருக்குல்ல, அதைத்தான் சாப்பிடணும், வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இலக்கியா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சாப்பிடுவோமா? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இப்போ நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், அந்த மாம்பழங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. ரொம்ப பசியாக இருக்கேன், அந்த மாம்பழங்களே எனக்கு பத்தாது போல இருக்கு. வா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இலக்கியாவும், இதோ வரேன் ராஜு, சீக்கிரமாக வரேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இந்த பழங்களை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. இன்னைக்கு என்ன ஏரிக்கு போனீங்க, மீன் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையான்ட்டு கேட்கவே இல்லை. அதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு சந்தோஷமாக அந்த மாம்பழங்களை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவை அப்படியே கழிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு அந்த லூனா மீன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஏரிக்கரைக்கு வந்துட்டாங்க. லூனா குட்டி, வெளியில வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே அந்த தண்ணீரோட நிறம் எல்லாம் பச்சை நிறமாக மாறிடுச்சு. அந்த லூனா மீனும் ஏரியோட ஆழத்தில் இருந்தது. உடனே மேலே வந்துருச்சு. லூனா குட்டி வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டீங்களே. நான் சொன்ன மாதிரியே நீங்க லூனா குட்டின்னு கூப்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பேரை யாருமே சொன்னதில்ல தெரியுமா? நீங்க தான் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ராஜு அப்படின்ட்டு பேசுது. சரி லூனா மீனே, நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு தண்ணியோட நிறமும் மாறிடுச்சு. என்னன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு ரகசியம் சொல்றன்னு சொன்னல, அந்த ரகசியம் என்ன? சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சொல்றேன் ராஜு, நான் எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். இந்த தண்ணி என்னால தான் நிறம் மாறி இருக்கு. உங்க மனைவி இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில பிறந்து இளவரசி. அவங்க நாட்டுல பஞ்சமும் போரும் உருவானதுல நாடே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த ராணி மட்டும்தான் அதிர்ஷ்டவசமா அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவங்க கூடவே நானும் சேர்ந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்களோட அரண்மனையில என்னை ரொம்ப பத்திரமா பார்த்து ரொம்ப கவனிச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த மீன் தான் நான். அவங்க நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, உதவிகள்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம அவங்க உயிர் தப்பிச்சு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலயும் உங்களை மாதிரி ஒரு சிறந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனிமே அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. அப்படியே இனிமே உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமானதா மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்லுது. என்னது லூனா, நீ சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பாதி கதை நான் எங்கள் வீட்டிலையே சந்திச்ச நிகழ்வு மாதிரியே இருக்கே. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். என்னோட மனைவி நீ இப்படி இப்போ பேசுகிறல்ல, அதே மாதிரி பேசுகிற மாதிரியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் புரியுது, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது மீனே, லூனா மீனே அப்படிங்கிறாங்க.
சரி ராஜு, இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த விஷயத்த உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. கண்டிப்பா உங்களோட மனைவிக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, ஒரு அதிசயமே நடந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த குட்டி லூனா குட்டி மீன் சொல்லுது. அதுக்கு ராஜுவும் சரி சரி குட்டி லூனா மீனே, நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன். இப்போ நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். என்னோட மனைவி கிட்ட நடந்த எந்த விஷயங்களையுமே சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் என்னோடவே இருக்கட்டும். அவள் இது வரைக்கும் நான் ஒரு ராணின்ட்டு சொன்னதே கிடையாது. அவளை நான் இனிமே ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜுவும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட அழுக்கு படிஞ்சு கிழிஞ்சு போன வீடு எல்லாமே புத்தம் புதுசாக ரொம்ப அழகான வீடாக மாறிடுச்சு. வாங்க வாங்க ராஜ், வாங்க சீக்கிரமாக சாப்பிட்லாம். உங்களுக்காக நான் எவ்வளோ வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சூடு ஆறிட போகுது ராஜ், மீன் வைக்கட்டுமா நண்டு வைக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இரவு நேரமாயிடுச்சு. 2 பேருமே தூங்கிட்டாங்க. திடீர்னு இலக்கியாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. ஜன்னல் ஓரமாக வந்து நின்றுக்கிட்டு நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுநாளும் காலையில் விழுந்ததுமே ராஜு மறுபடியும் அந்த ஏரிக்கரைக்கு போகிறாங்க. அந்த ஏரியோட நிறம் எல்லாமே நாவல் பழ நிறத்துக்கு மாறிடுச்சு. லூனா, குட்டி லூனா வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. லூனா, லூனா குட்டி வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுது. நீ சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவ்வளோ அதிசயங்கள் நடந்தது. குட்டியாக இருக்கிற குடிசை வீடு ரொம்பவே கிழிஞ்சு போய் பாலடைஞ்சு போய் இருந்தது. ஆனால் இப்போ அந்த வீடு இப்போ கட்டின புது வீடு மாதிரி ரொம்ப புதுசாகவும் அழகாக சுத்தமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி மீனே, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி மீன், இப்போவே நன்றி சொன்னால் எப்படி ராஜ்? இன்னைக்கும் உங்களோட வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு ரொம்ப பெரிய அதிசயம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. சரி லூனா குட்டி மீனே, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போகிற வழியிலேயே தடபுடலாக பாட்டு சத்தமெல்லாம் கேட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு அழகான மாளிகை ஒன்று இருக்குது. வாங்க மன்னா வாங்க, ராஜ் மன்னா வாங்க, வாங்க மன்னா வாங்க, ராஜ் மன்னா வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. ராஜுவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியலையே, நம்மளை மன்னன்னு கூப்பிடுறாங்களே, அப்படின்னா நம்மளோட இலக்கியாவை எல்லாருமே ராணி ராணின்ட்டு தானே கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக அவரோட மாளிகைக்குள்ளே போகிறாங்க. அன்னைக்கும் நல்லபடியாக நாள் முடிஞ்சுது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மறுபடியும் அந்த ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, மறுநாளும் அந்த ஏரிக்கரைக்கு வராங்க. அந்த ஏரி தண்ணியோட நிறம் காப்பி கலரில் இருக்குது. லூனா, குட்டி லூனா எங்கே இருக்க, வா சீக்கிரம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன். குட்டி லூனா, நீ என்ன தான் பண்ணுற? எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்களோட வாழ்க்கை முழுசாக மாறலை, இனிமேல் தான் மாறப்போகுது. இன்னைக்கும் உங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, ரொம்ப 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 பெரிய அதிசயம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. சரி லூனா, லூனா குட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. ரொம்ப பெரிய அரண்மனை ஒன்று இருக்குது. அந்த அரண்மனையோட கம்பியிலேருந்து கதவுலேருந்து தூணி எல்லாமே தங்கத்தால் ஆனதாக இருக்குது. அவரோட இவ்வளோ அழகான தங்க அரண்மனையெல்லாம் பார்த்தோன்னையும் சந்தோஷம் தாங்க முடியாமல் அவரோட மனைவி இலக்கியா கிட்ட எல்லா உண்மைகளையுமே ரகசியத்தையுமே சொல்லிட்டாரு. உடனே அந்த மிகப்பெரிய தங்க அரண்மனை கொஞ்ச நேரத்திலேயே சாதாரண சின்ன குடிசையாக மாறிடுச்சு. இந்த ராஜுக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி போச்சு. என்ன இலக்கியா, என்னோட உயிருக்குயிரான மனைவி உன்கிட்ட மட்டும்தானே நான் எல்லா ரகசியங்களையும் சொன்னேன். அதுக்குள்ளேயும் இந்த அரண்மனை இப்படி ஆயிடுச்சே. நான் உன்கிட்ட எந்த ரகசியங்களையுமே சொல்லாமலே இருந்திருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நான் ரொம்ப பெரிய தவறை பண்ணிட்டேன் இலக்கியா, என்னை மன்னிச்சிரு. இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காது. நான் திரும்பவும் அந்த லூனா மீனுக்கிட்ட போய் எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரண்மனை உருவாக்கி அந்த அரண்மனைக்கு உன்னை ராணியாக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இலக்கியா, அதெல்லாம் எதுக்குமே அவசியம் இல்லை ராஜ். நீங்கள் எனக்கு எப்போவுமே இதே மாதிரி அன்பான கணவனாக மட்டும் இருந்தாலே போதும். இந்த குட்டி குடிசையே என்னோட பெரிய மாட மாளிகை தான்.
அரண்மனை என்ன அரண்மனை, இதுதான் எனக்கு மிகப்பெரிய அரண்மனையே. நாம் இருக்கிற நம்ம குடிசையிலேயே நமக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ எல்லாத்தையுமே நாமளே பூர்த்தி செஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு இப்போ 2 மீனை மட்டும் ஏரியில் போய் பிடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு தரேன். சூப்பரான மீன் வறுவலும் சாப்பாடு எல்லாமே செஞ்சு தரேன். 2 பேருமே சந்தோஷமாக சாப்பிட்டு இந்த குடிசையிலேயே வாழலாம் அப்படிங்கிறாங்க. ராஜுவும் அவங்க மனைவி சொன்ன மாதிரியே ஏரியில் போய் 2 மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இலக்கியாவும் அவங்க கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சமையலெல்லாம் செஞ்சு தராங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த குடிசையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் உண்மையாக உழைச்சி சாப்பிடணும். அப்போ தான் அந்த உழைப்புக்கான ஊதியம் நமக்கு கரெக்டாக வந்து சேரும். ரகசியங்கள் எப்போவுமே ரகசியங்களாக இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த ரகசியத்துக்கு வேலி போட்டு வைக்க முடியாது. அப்படி வேலி போட்டு வச்சோம்னா அதை பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ரகசியம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை நாம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளை நம்பி சொல்கிறாங்க. நம்ம மேலே உள்ள நம்பிக்கையால் தான். கோட்டையில் இருந்தால் தான் சந்தோஷம் கிடையாது, குடிசையில் இருந்தாலும் சந்தோஷம்தான். எது சந்தோஷங்களை தரும்ட்டு தேடி போகக்கூடாது. நாம தான் சந்தோஷங்களை உருவாக்கணும். அன்பான உறவுகள் கிடைப்பது வரம், அவர்களோடு சேர்ந்து இருப்பது தான் சுகம். நம்மளோட எல்லா அன்பான உறவுகள்கிட்டையும் சந்தோஷமாக இருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.